வணக்கம். பொதிகை செய்திகளுக்காக தீபிகா சதீஷ். நான் செய்தி அறையில் தனியாக இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. நீங்கள் அனைவரும் அவசியம் முகக்கவசம் அணியுங்கள். தலைப்புச் செய்திகள். கோவாவின் சுதந்திர போராட்ட வரலாறு நாட்டின் ஒருமைப்பாட்டின் சின்னம் மட்டுமல்ல, நாட்டின் ஒற்றுமைக்கும் சான்று. கோவாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கூட்டுறவுத்துறையை மேம்படுத்த அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம். இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டு பிரகடனத்தில் உறுதி. கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ். ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் தொலைபேசியில் வலியுறுத்தல். ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி ஜப்பானை 6-0 என்ற கோல் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. விரிவான செய்திகள். மனிதநேயத்தை பாதுகாக்கும் சிந்தனையாக இந்தியா திகழ்கிறது என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார். பிரதமர் நரேந்திர மோடி இன்று கோவா மாநிலத்தில் பயணம் மேற்கொண்டு பல்வேறு வளர்ச்சி திட்டங்களை தொடங்கி வைத்தார். டாக்டர் ஷியாமா பிரசாத் முகர்ஜி அரங்கில் நடைபெற்ற கோவா விடுதலை தின கொண்டாட்டங்களில் கலந்து கொண்ட பிரதமர் சுதந்திர போராட்ட வீரர்கள் மற்றும் ராணுவ வீரர்களுக்கு மரியாதை செலுத்தினார். பின்னர் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டிய பிரதமர் பல கோடி ரூபாய் செலவில் நிறைவு செய்யப்பட்ட திட்டங்களையும் தொடங்கி வைத்தார். அகுவாடா கோட்டை சிறை அருங்காட்சியகம், கோவா மருத்துவக் கல்லூரியில் மேல் சிறப்பு சிகிச்சை பிரிவு, மோபா விமான நிலையத்தில் விமான இயக்கத்திறன் மேம்பாட்டு மையம், மர்கோவாவில் வாயு அடிப்படையிலான துணை மின் நிலையம் ஆகியவற்றை பிரதமர் திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய பிரதமர் நரேந்திர மோடி, போர்த்துகீசிய ஆட்சியின் கீழ் கோவா வந்தபோது நாட்டில் பல பகுதிகள் மொகலாயர் ஆட்சியின் கீழ் இருந்ததாக தெரிவித்தார். பல நூற்றாண்டுகள் கடந்த பின்னரும் கோவா இந்தியத்துவத்தை மறக்கவில்லை, அதேபோல இந்தியாவும் கோவாவை மறக்கவில்லை என்று பிரதமர் குறிப்பிட்டார். நாடு முதன்மையானது என்ற கொள்கையை கொண்ட மக்களாக இந்திய மக்கள் திகழ்வதாக பிரதமர் கூறினார். சுதந்திர போராட்டத்திலும் கோவா மக்கள் பல்வேறு தருணத்தில் இணைந்து செயல்பட்டதை பிரதமர் நினைவு கூர்ந்தார். இந்தியா என்பது அரசியல் அதிகாரம் கொண்டது மட்டுமல்ல என்றும், மனிதநேயத்தை பாதுகாக்கும் ஒரு குடும்பமாக இந்திய நாடு திகழ்வதாகவும் பிரதமர் கூறினார். गोवा के विकास के लिए गोवा में पर्यटन की अपार संभावनाओं को बढ़ाने के लिए जो अभियान पर्रिकर जी ने शुरू किया था, वो आज भी उतने ही जोश से जारी है. कोरोना की इतनी बड़ी वैश्विक महामारी से भी गोवा जिस तेजी से उबर रहा है, उसमें इसके दर्शन होते हैं. केंद्र सरकार द्वारा भी पर्यटन उद्योगों को एक नई ऊंचाई देने के लिए लगातार प्रयास किए जा रहे हैं. முன்னதாக பிரதமர் நரேந்திர மோடி கோவா சென்றடைந்த போது அவருக்கு உற்சாக வரவேற்பு அளிக்கப்பட்டது. பனாஜியில் உள்ள ஆசாத் மைதானத்தில் தியாகிகளின் நினைவாக அவர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார். பின்னர் நிராமர் கடற்கரையில் நடைபெற்ற பாய்மர படகுகள் அணிவகுப்பை பிரதமர் பார்வையிட்டார். இந்தியா வியட்நாம் இடையேயான நல்லுறவு தற்காலத்திற்கு ஏற்றவாறு நீடித்து வருவதாக குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த் தெரிவித்துள்ளார். வாங்டன் ஹியூ தலைமையில் உள்ள வியட்நாம் நாடாளுமன்ற பிரதிநிதிகள் இன்று புதுதில்லியில் உள்ள குடியரசுத் தலைவர் மாளிகையில் அவரை சந்தித்து பேசினர். அப்போது அவர்களை வரவேற்று பேசிய குடியரசுத் தலைவர் ராம்நாத் கோவிந்த், வர்த்தகம், பொருளாதாரம், எரிசக்தி, பாதுகாப்பு, மக்கள் தொடர்பு உள்ளிட்ட துறைகளில் இருதரப்பு ஒத்துழைப்பு தொடர்ந்து மேம்பட்டு வருவதாக கூறினார்.
கொரோனா பெருந்தொற்று காலத்திலும் இரு நாடுகளுக்கும் இடையேயான வர்த்தக ஒத்துழைப்பு சிறந்து விளங்கி வருவதாக குடியரசுத் தலைவர் கூறினார். பாதுகாப்புத் துறையில் இருதரப்பு ஒத்துழைப்பு மேம்பட்டு வருவதற்கு மகிழ்ச்சி தெரிவித்த குடியரசுத் தலைவர் பிராந்திய மற்றும் உலக அமைதி மற்றும் பாதுகாப்பிற்கு இருதரப்பு ஒத்துழைப்பு உதவும் என்று கூறினார். கூட்டுறவுத்துறை பயிற்சிக்கென பிரத்யேக பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு அமைக்க உள்ளதாக மத்திய உள்துறை மற்றும் கூட்டுறவுத்துறை அமைச்சர் அமித் ஷா தெரிவித்துள்ளார். புனேயில் உள்ள வாம்னிகோம் பல்கலைக்கழகத்தில் பட்டமளிப்பு விழாவில் உரையாற்றிய அமைச்சர் நாடு முழுவதும் உறுப்பு கல்லூரிகளை கொண்ட கூட்டுறவுத்துறை பல்கலைக்கழகத்தை மத்திய அரசு அமைக்க உள்ளதாக தெரிவித்தார். கூட்டுறவுத்துறையை மேம்படுத்தும் வகையில் அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டத்தை உருவாக்கும் பணியில் தமது அமைச்சகம் ஈடுபட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார். முன்னதாக புனேயில் இன்று மத்திய தடய அறிவியல் ஆய்வக கட்டிடத்தை திறந்து வைத்தார். நிகழ்ச்சியில் பேசிய அவர் பிரதமர் நரேந்திர மோடியின் தலைமையின் கீழ் தடய அறிவியல் துறை குற்றவியல் நீதி பரிபாலன முறையை அதிகாரப்படுத்துவதில் முக்கிய பங்கு வகிப்பதாக தெரிவித்தார். அறிவியல் ஆதாரத்தின் அடிப்படையில் நீதி விசாரணை வெளிப்படையாக நடைபெறுவதாக அவர் தெரிவித்தார். ராணுவம் மற்றும் துணை ராணுவ படையினருடன் முக்கிய நாட்களில் மதிய உணவு அல்லது இரவு உணவு அருந்தும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்ட அமித் ஷா தேசிய பேரிடர் மீட்புப் படையின் பணிகள் குறித்து பாராட்டினார். தேசிய மீட்புப் படையின் 16 பட்டாலியன்களும் நாடு முழுவதும் பணியாற்றி வருவதாகவும் நிலநடுக்கம், புயல், நிலச்சரிவு என எந்த பேரிடர் சமயத்திலும் சம்பவ இடங்களுக்கு விரைந்து சென்று மீட்பு நடவடிக்கைகளை அவர்கள் மேற்கொண்டு வருவதாகவும் தெரிவித்தார். தேசிய பேரிடர் மீட்புப் படை மக்களின் நம்பிக்கையை பெற்றுள்ளதாகவும் அவர்களது பணி பாராட்டுக்குரியதென்றும் அமித் ஷா தெரிவித்தார். மத்திய ஆசிய நாடுகளுடனான நல்லுறவை இந்தியா அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல முனைந்துள்ளதாக வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் கூறியுள்ளார். இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகள் பேச்சுவார்த்தையின் 3வது கூட்டத்தில் துவக்க உரையாற்றிய ஜெய்சங்கர் கொரோனா பெருந்தொற்று உலக சுகாதாரம் மற்றும் பொருளாதாரத்தில் பெரும் பின்னடைவை ஏற்படுத்திவிட்டதாக கூறினார். சமுதாயத்திலும் வேலை செய்யும் இடங்களிலும் விநியோகம் மற்றும் நிர்வாகத்திலும் அது தாக்கத்தை ஏற்படுத்தியதாக கூறிய அவர் பல புதிய அச்சுறுத்தல்களையும் சந்திக்க வேண்டியிருந்ததாக தெரிவித்தார். இந்நிலையில் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் கவனம் வர்த்தகம், திறன் மேம்பாடு, இணைப்பு மற்றும் தொடர்புகள் சம்பந்தமாக இருக்க வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார். பெருந்தொற்றின் தாக்கத்திற்கு இடையிலும் நமது நாடுகள் உறவுகளை உத்வேகத்துடன் நீடித்து வருவதாக கூறினார். 90க்கும் மேற்பட்ட நாடுகளுக்கு இந்தியா தடுப்பூசிகளை விநியோகித்ததாக கூறிய அவர் நல்லுறவுகளை அடுத்த கட்டத்திற்கு கொண்டு செல்ல இந்தியா தயாராக இருப்பதாக தெரிவித்தார். இந்த பேச்சுவார்த்தையில் துர்க்மெனிஸ்தான், கஜகஸ்தான், தஜிகிஸ்தான், கிர்கிஸ்தான், உஸ்பெகிஸ்தான் ஆகிய நாடுகளின் வெளியுறவு அமைச்சர்கள் கலந்து கொண்டனர். இந்த கூட்டத்தில் இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளின் கூட்டு பிரகடனம் வெளியிடப்பட்டது. பயங்கரவாதத்தை அதன் அனைத்து வடிவத்திலும் எதிர்ப்பதாக வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்துள்ளனர். எல்லை கடந்த பயங்கரவாதத்தை ஆதரித்து நிதியளிப்பது, ஆயுதங்கள், போதை மருந்துகள் விநியோகிப்பது போன்றவற்றை கடுமையாக எதிர்ப்பதாக கூட்டு பிரகடனத்தில் வெளியுறவு அமைச்சர்கள் தெரிவித்தனர். சர்வதேச பயங்கரவாதம் குறித்த விரிவான ஐநா மாநாட்டை நடத்த வேண்டும் என அவர்கள் வலியுறுத்தியுள்ளனர். இந்தியா மற்றும் மத்திய ஆசிய நாடுகளுக்கு இடையேயான நல்லுறவை தொடர்ந்து பேணவும் விரிவான பேச்சுவார்த்தைகளை முன்னெடுக்கவும் உறுதி மேற்கொள்ளப்பட்டது. சிறிய இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். நமது பொதிகையில் திங்கள், செவ்வாய், வியாழன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளில் முற்பகல் 11:30க்கு வழிகாட்டி நம் பாரத பிரதமரின் மக்கள் நலத்திட்டங்கள், நாட்டின் கட்டமைப்பு, மகளிர் மேம்பாடு, வளர்ச்சி திட்டங்கள், வேளாண் வளர்ச்சி, தொழில் முனைவு, பொருளாதார மேம்பாடு இன்னும் பல திட்டங்கள் பற்றி துறைசார் வல்லுநர்கள் பங்கேற்கும் வழிகாட்டி. இதன் மறு ஒலிபரப்பு இரவு 11:30 மணிக்கு. பொதிகையுடன் இணைந்திருங்கள். செய்திகள் தொடர்கின்றன. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் வலியுறுத்தியுள்ளார். தொலைபேசியில் வெளியுறவுத்துறை அமைச்சரை தொடர்பு கொண்டு பேசியுள்ள முதலமைச்சர் கடலில் மீன்பிடித்துக் கொண்டிருந்த ராமேஸ்வரம் பகுதியைச் சேர்ந்த 55 மீனவர்களை கைது செய்துள்ள இலங்கை ராணுவம் அவர்களது 8 படகுகளையும் பிடித்து வைத்திருப்பதாக தெரிவித்துள்ளார். அவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும் என முதலமைச்சர் விடுத்த கோரிக்கையை ஏற்ற வெளியுறவுத்துறை அமைச்சர் உடனடி நடவடிக்கை எடுப்பதாக உறுதியளித்துள்ளார்.
புதுச்சேரியில் முன்னாள் ராணுவ வீரர்களின் குழந்தைகளுக்கு அடுத்த கல்வியாண்டு முதல் மருத்துவ படிப்பில் 3% இடஒதுக்கீடு வழங்க விரைவில் நடவடிக்கை எடுக்கப்படும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி தெரிவித்துள்ளார். புதுச்சேரி யூனியன் பிரதேச முன்னாள் ராணுவ வீரர்கள் நலச்சங்கத்தின் 16ஆம் ஆண்டு விழாவில் கலந்து கொண்ட முதலமைச்சர் முன்னாள் ராணுவ வீரர்களின் சேவைகளை பாராட்டி சாதனை படைத்தவர்களுக்கு விருதுகளை வழங்கி கௌரவித்தார். முன்னாள் ராணுவத்தினரின் குறைபாடுகளை களைய அரசு நடவடிக்கை எடுத்து வருவதாக தெரிவித்த அவர் அவர்களுக்கு இலவச வீட்டுமனை பட்டா விரைவில் வழங்கப்படும் என்று தெரிவித்தார். தடுப்பூசி செலுத்திக் கொள்ளாதவர்கள் தானாக முன்வந்து போட்டுக் கொள்ள வேண்டும் என்றும் தடுப்பூசி மட்டுமே புதிய வகை தொற்றிலிருந்து நம்மை காப்பாற்ற உதவும் என்றும் அவர் தெரிவித்தார். இனி வருவது விரைவுச் செய்திகள். அதற்கு முன்னர் கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த தர்ம விகாஸ் சேரிட்டபிள் அறக்கட்டளை சார்பில் கால் மற்றும் கைகளை இழந்தவர்களுக்கு பிஜேபி சார்பில் செயற்கை உறுப்புகள் வழங்கப்பட்டன. சென்னை பிஜேபி தலைமையகமான கமலாலயத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் செயற்கை கால் மற்றும் கைகளை மாநில தலைவர் அண்ணாமலை வழங்கினார். பின்னர் ஏழை எளிய மாணவர்களுக்கு கல்வி உதவி தொகைகளையும் வழங்கியதுடன் பயனாளிகளுடன் அவர் கலந்துரையாடினார். டிஜிட்டலில் ஒருங்கிணைப்போம் திட்டத்தின் கீழ் தெற்கு ரயில்வேக்கு உட்பட்ட 543 ரயில் நிலையங்களில் வைஃபை இணையதள வசதி வழங்கப்பட்டுள்ளதாக ரயில்வே நிர்வாகம் கூறியுள்ளது. சென்னை கோட்டத்திற்கு உட்பட்ட 135 ரயில் நிலையங்கள் உட்பட தெற்கு ரயில்வேயின் பல்வேறு கோட்டங்களுக்கு உட்பட்ட ரயில் நிலையங்களில் 5087 கிலோமீட்டர் தூரத்திற்கு கம்பிவட இணையதள இணைப்பின் வாயிலாக வைஃபை வசதி வழங்கப்பட்டுள்ளதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. மத்திய அரசின் திட்டங்களை மாநிலங்கள் சரியாக நிறைவேற்றுகின்றனவா என்பதை கண்காணிக்க சிறப்பு குழு அமைக்க வேண்டும் என மக்களிடமிருந்து கோரிக்கை வந்துள்ளதாக பிஜேபி மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்துள்ளார். ராமேஸ்வரம் அருள்மிகு ராமநாத சுவாமி திருக்கோவிலில் சுவாமி தரிசனம் செய்த அவர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசினார். அப்போது ராமேஸ்வரம் கோயிலை மேம்படுத்துவது குறித்து பிரதமரிடம் கோரிக்கை வைக்கப்படும் என்று தெரிவித்தார். தமிழர்களின் பாரம்பரிய கலைகள் அழிந்துவிடாமல் காக்கவும் இன்றைய நவீன காலகட்டத்தில் வளர்ந்து வரும் இளைய தலைமுறையினர் அதில் ஈடுபட்டு பயிற்சி பெறும் விதமாகவும் தேனி மாவட்டம் ஆண்டிப்பட்டியில் மாவட்ட அளவிலான சிலம்பாட்ட போட்டிகள் நடைபெற்றன. தேனி மாவட்ட சிலம்பாட்ட கழகத்தின் சார்பில் நடத்தப்பட்ட இந்த போட்டியை தமிழ்நாடு சிலம்பாட்ட கழக தலைவர் ராஜேந்திரன் தலைமை தாங்கி தொடங்கி வைத்தார். இந்த விழாவில் சிலம்பாட்டம், சுருள்வாள் சுற்றுதல் ஆகியவை தனித்திறன் போட்டிகளாக நடைபெற்றன. கிருஷ்ணகிரி மாவட்டத்தை சேர்ந்த 8ஆம் வகுப்பு மாணவ மாணவிகள் பூமிக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் விண்கற்களை அடையாளப்படுத்தும் ஆராய்ச்சியில் ஈடுபட்டு 13 விண்கற்களை கண்டறிந்து நாசாவிற்கு அறிக்கை வழங்கி சாதனை படைத்துள்ளனர். இது குறித்த ஒரு செய்தி தொகுப்பு. அந்த ஆர்வத்தின் வெளிப்பாடாக அறிவியல் சார்ந்த போட்டிகளில் மாணவர்கள் ஈடுபாட்டுடன் பங்கேற்று சாதனை புரிந்து வருகின்றனர். விண்கற்களால் பூமிக்கு ஏற்படும் பாதிப்புகள் குறித்து நாசா ஏற்பாடு செய்த மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுக்கான சிறப்பு இணையவழி பயிற்சி கடந்த ஜூலையில் நடந்தது. இதில் கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 4 மாணவர்கள் பங்கேற்று பயிற்சி பெற்றனர். அந்த பயிற்சியின் பலனாக 64 நகரும் வான்பொருட்களை அவர்கள் கண்டறிந்தனர். அவற்றில் 13 வான்பொருட்கள் விண்கற்களாக இருக்க அதிக வாய்ப்புள்ளதாக கண்டறிந்து ஆய்விற்காக நாசாவிற்கு அனுப்பியுள்ளனர். இவை உறுதி செய்யும் பட்சத்தில் இந்த குறுங்கோள்களுக்கு பெயர் வைக்கும் உரிமையை இந்த மாணவர்கள் பெறுவார்கள். இது பற்றி மாணவர்கள் கூறும்போது, இந்த 64 ஆப்ஜெக்ட்ஸ்ல மொத்தம் 13 ஆப்ஜெக்ட்ஸ் நாசா செலக்ட் பண்ணிருக்கு. இதுக்காக எங்களுக்கு நாசால இருந்து சர்டிபிகேட் கிடைச்சிருக்கு. இது என்னோட சயின்ஸ் ஆர்வத்தை ரொம்ப அதிகரிச்சிருக்கு. இதனால நான் ஒரு ஃபியூச்சர்ல ஒரு சயின்டிஸ்ட் ஆகணும்ன்ற எய்ம் எனக்கு இன்னும் கான்ஃபிடன்ஸ் ஆயிடுச்சு. நாசா பத்தி, ஆஸ்ட்ராய்ட்ஸை பத்தி, பிளானட்ஸை பத்தி இன்னும் நல்லா லேர்ன் பண்ணணும்னு சொல்லி ஒரு ஆர்வம் வருது. இது அப்ரூவ் பண்ண அப்புறமா எங்களுக்கு பெயர் வைக்கிற உரிமை தருவாங்க. நாங்க நாசா கிட்ட இருந்து சர்டிபிகேட் வாங்கியிருக்கோம். இது போன்ற பயிற்சிகள் மூலமாக மாணவர்களின் அறிவியல் ஆர்வம் மேலோங்கி வருவதாக இந்த குழுவின் அறிவியல் ஆசிரியர் சங்கர் தெரிவித்தார். ஹவாய் தீவில் இருக்கக்கூடிய பான்ஸ்டாரஸ் 1 அப்படிங்கிற அந்த தொலைநோக்கி இரவு வானில் நிறைய படங்களை எடுத்து அனுப்புகிறது. இந்த மாணவர்களை ஊக்குவித்தால் நிறைய கண்டுபிடிப்பாங்க, எதிர்காலத்தில் நிறைய சாதிப்பாங்க. பள்ளி மாணவர்களுக்கு அடல் டிங்கரிங் லேப், நாசா விண்வெளி பயிற்சி மூலமாக
உலக அறிவியல் வானில் எதிர்கால சாதனையாளராக ஜொலிப்பதற்கு வாய்ப்பு ஏற்பட்டுள்ளது. பொதிகை செய்திகளுக்காக கிருஷ்ணகிரியிலிருந்து சி ராஜா. சுதந்திர போராட்ட தியாகிகளுக்கு மரியாதை செலுத்தும் விதமாக இந்திய சுதந்திரத்தின் பயணம் என்ற தொடரின் இன்றைய செய்தி தொகுப்பாக ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான் மற்றும் ரோஷன் சிங் ஆகியோரின் தியாக வரலாற்று தொகுப்பினை காண்போம். ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான் மற்றும் ரோஷன் சிங் ஆகியோர் தியாகிகளான நாள் 1927 டிசம்பர் 19. இன்றைய தினம் நாம் இவர்களுக்கு புகழஞ்சலி செலுத்துகிறோம். ராம் பிரசாத் பிஸ்மில் பிரிட்டிஷ் காலனி ஆதிக்கத்தை எதிர்த்து போராடிய மிகவும் குறிப்பிடத்தக்க இந்திய புரட்சியாளர்களில் ஒருவர். சுதந்திர போராட்ட வீரர் பாய் பர்மானந்தின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டதை பற்றி படித்தறிந்த பிறகு சுதந்திரம் மற்றும் புரட்சிகர லட்சியம் பற்றிய எண்ணம் முதலில் அவரது மனதில் ஆழமாக பதிந்தது. கவிதைகள் வடிவில் ராம் பிரசாத் தனது கோபத்தை வெளிப்படுத்தினார். மெயின்பூரி சதியில் பங்கேற்ற முக்கியமான சுதந்திர போராட்ட வீரராக பிஸ்மில் இருந்தார். 1918 அஷ்ஃபகுல்லா கான் பள்ளி மாணவராக இருந்தார். மெயின்பூரி சதியால் உத்வேகம் பெற்ற இளம் அஷ்ஃபகுல்லா கான் ராம் பிரசாத் பிஸ்மிலை அறிமுகம் செய்து வைக்கும்படி தனது நண்பரிடம் கேட்டுக்கொண்டார். இவ்வாறாக 1920 ஆண்டு தொடங்கி பிஸ்மில் மற்றும் அஷ்ஃபகுல்லா கான் வரலாற்று சிறப்புமிக்க நட்பு ஆரம்பமாகி அவருடைய மரணத்தோடு முடிவடைந்தது. नाम कुछ भी सही पर लगन एक है, जोत से जोत दिल की जगा जाएंगे। ऐ वतन हमको तेरी कसम, तेरी राहों में तक लुटा जा. அடுத்த 7 ஆண்டுகள் இந்துஸ்தான் குடியரசு சங்கத்தின் பதாகையின் கீழ் அஷ்ஃபாக்கும் பிஸ்மில்லும் புரட்சிகர நடவடிக்கைகளில் ஈடுபட்டனர். அவர்கள் இருவரும் ககோரி கொள்ளையில் ஈடுபட்டதற்காக கைது செய்யப்பட்டனர். அந்த வழக்கு 1.5 ஆண்டுகள் நடைபெற்றது. 1927 ஏப்ரலில் அந்த வழக்கு முடிவடைந்த போது ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான் மற்றும் ராஜேந்திர லஹிரி ஆகியோருக்கு மரண தண்டனை விதிக்கப்பட்டது. மற்றவர்களுக்கு ஆயுள் தண்டனை விதிக்கப்பட்டது. லக்னோ மத்திய சிறைச்சாலையில் பிஸ்மில் தனது சுயசரிதையை எழுதினார். அத்துடன் புகழ்பெற்ற மேரா ரங் தே பசந்தி சோலா என்ற கவிதையையும் எழுதினார். உதடுகள் ஜெய்ஹிந்த் என்று உச்சரிக்க 30 வயது பிஸ்மில் கோரக்பூர் சிறையில் 1927 டிசம்பர் 19 அன்று தூக்கிலிடப்பட்டார். ரப்தி நதிக்கரையில் அவரது உடல் எரியூட்டப்பட்டது. ஃபைசாபாத் சிறையில் 1927 டிசம்பர் 19 அன்று அஷ்ஃபகுல்லா கான் தூக்கிலிடப்பட்டார். देखना है जोर कितना बाजुए कातिल में है. இந்திய புரட்சியாளரான ரோஷன் சிங் உத்தரப்பிரதேசத்தை சேர்ந்த ஷாஜகான்பூர் மாவட்டத்தில் 1892 ஜனவரி 22 பிறந்தார். 1925 ஆகஸ்டில் நடைபெற்ற ககோரி சதியில் இவர் பங்கெடுக்காவிட்டாலும் 1924 டிசம்பரில் பம்ரௌலி கொள்ளையின் போது ஒரு கொலையில் ஈடுபட்டதாக கைது செய்யப்பட்டு விசாரணைக்கு ஆளானார். ராம் பிரசாத் பிஸ்மில், அஷ்ஃபகுல்லா கான் மற்றும் ராஜேந்திர லஹிரி ஆகியோருடன் சேர்த்து இவருக்கும் மரண தண்டனை விதிக்கப்பட்டது. 1927 டிசம்பர் 19 அன்று நைனி சிறைச்சாலையில் ரோஷன் சிங்கின் மரண தண்டனை நிறைவேற்றப்பட்டது. நமது மண்ணின் இந்த வீர திருமகன்களுக்கு நாம் புகழஞ்சலி செலுத்துகிறோம். டிசம்பர் 19 தேதிதான் கோவா விடுதலை தினமும். 1947 ஆகஸ்ட் 15 அன்று இந்தியா சுதந்திரம் அடைந்த போது கோவா போர்த்துகீசியரின் ஆட்சியில் இருந்தது. போர்த்துகீசியருடன் நடத்திய பேச்சுவார்த்தை வெற்றி பெறாததை தொடர்ந்து முன்னாள் இந்திய பிரதமரான ஜவஹர்லால் நேரு
ராணுவ தலையீடு ஒன்றுதான் ஒரே வழி என்று முடிவு செய்தார். ஆபரேஷன் விஜய் என்ற ரகசிய குறியீடு கொடுக்கப்பட்டு 1961 டிசம்பர் 18 அன்று 36 மணி நேர ராணுவ நடவடிக்கை எடுக்கப்பட்டது. 1961 டிசம்பர் 19 அன்று இந்திய படைகள் கோவா பகுதியை கைப்பற்றினர். போர்த்துகீசிய ஆளுநர் ஜெனரல் மானுவேல் ஆண்டோனியோ வாசிலோ இ சில்வா சரணடையும் சான்றிதழில் கையெழுத்திட்டார். இவ்வாறு இந்த மண்டலத்தில் போர்த்துகீசிய ஆட்சி முடிவுக்கு வந்தது. இது அந்நிய ஆட்சியிலிருந்து இந்தியா முழுமையாக விடுவிக்கப்பட்டதை குறிக்கிறது. தமிழகத்தில் ஒரே நாளில் 610 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தொற்றிலிருந்து 682 பேர் குணமடைந்துள்ளனர். 7270 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் 4 பேர் உயிரிழந்துள்ளதாக மாநில மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை தெரிவித்துள்ளது. சென்னையில் 129 பேரும், கோவையில் 98 பேரும், ஈரோட்டில் 53 பேரும், திருப்பூரில் 43 பேரும் கொரோனா தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளனர். அடுத்து வருவது உலகச் செய்திகள். பிரிட்டனில் பிரெக்சிட் அமைச்சர் டேவிட் ஃப்ராஸ்ட் தமது பதவியை ராஜினாமா செய்துள்ளார். பிரிட்டனில் ஒமைக்ரான் தொற்று வேகமாக பரவி வரும் நிலையில் கடும் கட்டுப்பாடுகளை அந்நாட்டு பிரதமர் போரிஸ் ஜான்சன் விதித்துள்ளார். இதனை எதிர்த்து ஃப்ராஸ்ட் ராஜினாமா செய்வதாக கூறியுள்ளார். ஐரோப்பிய யூனியனிலிருந்து பிரிட்டன் விலகுவது குறித்த உத்திக்கு வடிவம் கொடுத்ததாக கூறப்படும் டேவிட் ஃப்ராஸ்டின் ராஜினாமா போரிஸ் ஜான்சனுக்கு பின்னடைவாக கருதப்படுகிறது. மலேசியாவில் பெய்து வரும் பலத்த மழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு முன் எப்போதும் காணாத அளவுக்கு வெள்ளத்தால் அந்நாடு தத்தளிப்பதாக கூறப்படுகிறது. பெரும்பாலான நகர்ப்புற பகுதிகளில் வெள்ளம் சூழ்ந்துள்ளதால் சுமார் 22,000 பேர் வெள்ளப்பகுதிகளிலிருந்து அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். மத்திய மாகாணமான பகாங்கிலிருந்து மட்டும் 10,000க்கும் மேற்பட்டோர் வீடுகளை இழந்து பத்திரமான இடங்களுக்கு அப்புறப்படுத்தப்பட்டுள்ளனர். செலாங்கூர், கோலாலம்பூர் ஆகிய இடங்களிலும் வெள்ள நிலைமை மோசமாக உள்ளதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. பிலிப்பைன்ஸ் நாட்டில் ஏற்பட்ட கடும் புயல் மற்றும் சூறாவளி காற்றால் 108 பேர் உயிரிழந்தனர். காயமடைந்தவர்களின் எண்ணிக்கை 13 என செய்திகள் தெரிவிக்கின்றன. தென்கிழக்கு ஆசிய நாடுகளில் ஒன்றான பிலிப்பைன்ஸ் நாட்டின் விசயாஸ் மற்றும் மைண்டனோவா பகுதிகளை 195 கிலோமீட்டர் வேகத்திலான கடுமையான புயல் தாக்கியது. புயல் வீசிய போது அதனுடன் சேர்ந்து பலத்த சூறாவளி காற்றும் வீசியதால் நகரங்களில் பல்வேறு இடங்களில் மரங்களும் மின் கம்பங்களும் வேரோடு சாய்ந்தன. இதனால் சாலை போக்குவரத்து மற்றும் மின்சாரம் துண்டிக்கப்பட்டது. இதனை அடுத்து அந்நாட்டின் பேரிடர் மீட்பு குழுவினர் மீட்பு பணிகளில் ஈடுபட்டனர். இதனால் 3 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்கள் தற்காலிக முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ளனர். இதுகுறித்து பேரிடர் மீட்பு பணியில் ஈடுபட்டுள்ள அதிகாரிகள் கூறுகையில் 3,32,000 பேர் மீட்கப்பட்டுள்ளதாகவும் பலர் மாயமாகிவிட்டதாகவும் தெரிவித்தனர். மேலும் தேடுதல் மற்றும் மீட்பு பணிகள் நடைபெற்று வருவதாகவும் அதிகாரிகள் தெரிவித்தனர். 1971ஆம் ஆண்டு பாகிஸ்தான் ராணுவம் நடத்திய படுகொலை சம்பவத்தை பிரகடனப்படுத்துமாறு கோரி பங்களாதேஷ் நாட்டை சேர்ந்த ஏராளமானோர் வாஷிங்டனில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். வெள்ளை மாளிகைக்கு எதிரே உள்ள வாஷிங்டன் டிசி மெட்ரோ பிராந்தியத்தில் திரண்ட அவர்கள் பங்களாதேஷ் சம்பவத்தை படுகொலையாக அங்கீகரிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினர். பாகிஸ்தான் போர் குற்றவாளிகள் மற்றும் பயங்கரவாதிகளுக்கு தண்டனை வழங்க வேண்டும், பாகிஸ்தான் பயங்கரவாதிகளுக்கு ஆதரவு அளிப்பதை நிறுத்த வேண்டும் என்பது உள்ளிட்ட பதாகைகளை ஏந்தியவாறு அவர்கள் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அடுத்து வருவது விளையாட்டுச் செய்திகள். டாக்காவில் நடைபெறும் ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி போட்டிகளில் இன்று நடைபெற்ற ஆட்டத்தில் இந்தியா ஜப்பானை 6-0 என்ற கோல் கணக்கில் வென்றது. ஆட்டத்தின் துவக்கத்தில் இருந்தே இந்திய அணி வீரர்கள் ஆதிக்கம் செலுத்தி வந்தனர். இந்த வெற்றியை அடுத்து இந்தியா அரையிறுதி இடத்தை உறுதி செய்துள்ளது.
இந்திய அணி இடம்பெற்றுள்ள குரூப்பில் புள்ளி பட்டியலிலும் இந்தியா முதலிடத்தை பிடித்துள்ளது. ஸ்பெயினில் நடைபெற்று வரும் உலக பேட்மிண்டன் சாம்பியன்ஷிப் போட்டியின் ஆடவர் ஒற்றையர் பிரிவில் இந்தியாவின் கிடாம்பி ஸ்ரீகாந்த் வெள்ளிப் பதக்கம் வென்றார். ஹவல்வா நகரில் இன்று நடைபெற்ற இறுதி ஆட்டத்தில் கிடாம்பி ஸ்ரீகாந்த் சிங்கப்பூர் வீரர் லோகேன் யூவிடம் 21-15, 22-20 என்ற செட் கணக்கில் தோல்வியடைந்தார். நேற்று நடைபெற்ற மகளிர் ஒற்றையர் பிரிவு இறுதி ஆட்டத்தில் சீன தைபே வீராங்கனை தை சூ இங்கை வீழ்த்தி ஜப்பான் வீராங்கனை யமாகுச்சி பட்டத்தை வென்றார். இனி வருவது வானிலை. தமிழகத்தின் உள் மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களில் இன்று லேசான பனிமூட்டம் காணப்படும் என்றும் குறைந்தபட்ச வெப்பநிலை இயல்பை விட 1 முதல் 2 டிகிரி செல்சியஸ் குறைந்து காணப்படும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. குமரி கடல் பகுதியில் பலத்த காற்று மணிக்கு 35 முதல் 45 கிலோமீட்டர் வேகத்தில் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் கடலுக்குள் எச்சரிக்கையுடன் செல்லுமாறு வானிலை ஆய்வு மையம் கேட்டுக் கொண்டுள்ளது. தென்கிழக்கு வங்கக்கடல் மற்றும் அதனை ஒட்டிய தெற்கு அந்தமான் கடல் பகுதிகளில் சூறாவளி காற்று மணிக்கு 40 முதல் 50 கிலோமீட்டர் வேகத்திலும் இடையிடையே மணிக்கு 60 கிலோமீட்டர் வேகத்திலும் வீசக்கூடும் என்பதால் மீனவர்கள் இப்பகுதிகளுக்கு செல்ல வேண்டாம் என அறிவுறுத்தப்படுகிறார்கள். அடுத்த 5 நாட்களுக்கு தமிழகம் மற்றும் புதுவையில் பெரும்பாலும் வறண்ட வானிலையே நிலவும் என்று வானிலை மையம் தெரிவித்துள்ளது. சென்னையை பொறுத்தவரை அடுத்த 24 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் அதிகபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 21 டிகிரி செல்சியஸை ஒட்டியும் இருக்கும் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். கோவாவின் சுதந்திர போராட்ட வரலாறு நாட்டின் ஒருமைப்பாட்டின் சின்னம் மட்டுமல்ல, நாட்டின் ஒற்றுமைக்கும் சான்று. கோவாவில் பல்வேறு வளர்ச்சி திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டி பிரதமர் நரேந்திர மோடி பெருமிதம். கூட்டுறவுத்துறையை மேம்படுத்த அடுத்த 25 ஆண்டுகளுக்கான செயல் திட்டம் உருவாக்கப்படும். உள்துறை அமைச்சர் அமித் ஷா பேச்சு. பயங்கரவாதம் எந்த வடிவத்தில் வந்தாலும் எதிர்ப்போம். இந்தியா மத்திய ஆசிய நாடுகள் வெளியிட்டுள்ள கூட்டு பிரகடனத்தில் உறுதி. இலங்கை கடற்படையினரால் கைது செய்யப்பட்டுள்ள ராமேஸ்வரம் மீனவர்களை விடுவிக்க நடவடிக்கை எடுக்க வேண்டும். வெளியுறவுத்துறை அமைச்சர் எஸ் ஜெய்சங்கரிடம் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொலைபேசியில் வலியுறுத்தல். ஆசிய சாம்பியன் கோப்பை ஆடவர் ஹாக்கி ஜப்பானை 6-0 என்ற கோல் கணக்கில் வென்று அரையிறுதிக்கு முன்னேறியது இந்தியா. பொதிகை செய்திகளை யூடியூபில் தமிழ் நியூஸ் தூர்தர்ஷன் என்ற சேனலிலும், முகநூலில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும், ட்விட்டரில் டிடி நியூஸ் சென்னை என்ற பக்கத்திலும், இன்ஸ்டாகிராமில் டிடி பொதிகை நியூஸ் என்ற பக்கத்திலும் காணலாம். மேலும் உங்கள் கருத்துக்களை பொதிகை ddnews@gmail.com என்ற மின்னஞ்சலில் தெரிவிக்கலாம். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. மீண்டும் செய்திகள் நாளை காலை 8 மணிக்கு. வணக்கம்.